जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது. இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம் வாங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, அதே போல புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. ஒரு வார்த்தை உங்கள் ஆயுதம், அதே வார்த்தை பிரச்சனையாகவும் மாறலாம். நீ பேசி ஒரு பிரச்சனை வந்துடும், நீ பேசி ஒரு பிரச்சனை வந்துடும் மிதுன ராசி. அதனால பிரச்சனையை கூடியமான வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பாரு, பிரச்சனையே பெருசாக்கிக்காத, பாத்துக்கோ. எப்படி செய்யலாங்கிறத யோசிச்சு பேசி, யாருக்கிட்ட பேசினாலுமே நீ யோசிச்சு பேசினா பிரச்சனை இல்லை. அறிவு, பேச்சு திறன், தகவல் பரிமாற்றம், பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் கையாளும் திறன் உண்டு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். வேலை, இன்டர்வியூ, பிரசன்டேஷன், மீட்டிங் ஆகியவற்றில் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த் வெளிப்படும். ஐடில வேலை பார்த்தாலும் சரி, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதாலும் சரி, உங்களுடைய திறமைகள் நன்றாக வெளிப்படும். சிறப்பா இருப்பீங்க. தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிஜிட்டல் பிசினஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், மீடியா ஆகிய துறையில் நல்ல லீடு கிடைக்கும். சோ நல்ல சிறப்பா இருக்கும். பொறுமையா பண்ணுங்க எது செஞ்சாலும். பணம் 2 வழிகளில் வருமான வாய்ப்பு உருவாகலாம். ஆனால் பல இடங்களில் சிறு செலவுகள் சேர்ந்து பெரிய தொகையாகும். சிறு செலவுகள் அதிகம் இருக்கு, பார்த்து செலவு பண்ணுங்க. அது போல குடும்ப சகோதரர் அல்லது நெருங்கிய உறவினர் மூலம் ஒரு முக்கிய செய்தி வரும், ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று வரப்போகுது. அது நெருங்கிய உறவினர்கள் மூலமா வரலாம், அல்லது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கிய சகோதரரா இருக்கலாம், யார் மூலமாவது ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு முக்கிய செய்தி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது எதுவானாலும் இருக்கலாம், பாத்துக்கோங்க. தம்பதிகள் அதிகமாக பேசுவதற்கு பதிலாக சரியான நேரத்தில் பேசுவது நல்லது. கணவன் மனைவி, திருமணம், காதல் தொடர்பு மற்றும் விவாதமாக மாறலாம். பொறுமை தேவை. காதல் தொடர்பு, நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டுல போய் பேச போறேன்னா பார்த்து நிதானமா பேசு, திடீர் அவசரப்பட்டு போய் பேசி, பொறுமை தேவை அப்படின்னு சொல்லி இருக்கு. மறுமணம், புதிய தொடர்பு உருவாகும் முன் கடந்த அனுபவத்தை தெளிவாக மதிப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிடுது, 2வது கல்யாணம் பண்ண போற, மனசை தெளிவா வச்சு கரெக்டா மதிப்பீடு பண்ணு. போன வாட்டி என்ன தப்பு நடந்தது, அதே இந்த வாட்டி இந்த தப்பு நடக்காம கரெக்டா பண்ணு. அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. என்ன செய்யணுங்கிறத கரெக்டா நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா நல்லது. அதே போல சில பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்பு எடுத்தோம்னா ஐடி, கம்யூனிகேஷன், ரிசர்ச் துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க. படிப்பு சிறப்பா இருக்கும். ஆவணத்தில் சிறு ஸ்பெல்லிங், மெஷர்மெண்ட் விவரங்களை சரிபார்க்கவும். மெஷர்மெண்ட், அதே போல ஆவணத்துல சிறிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. எதுல சொத்து எழுதுறதுலயோ இல்ல ஏதாவது ஒரு ஆவண பரிமாற்றத்திலயோ இருக்கு. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. லீகல் கம்யூனிகேஷன்ல வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல கடன், பல கடன்களை ஒன்றாக கையாளாமல் பிரியாரிட்டி அமைக்கவும். எந்த கடனை முதல்ல கொடுக்கணும், எது அப்புறம் கொடுக்கணும், எது அப்புறம் செய்யணும், ஒரு பிரியாரிட்டி அமைச்சு நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா கடனும் சீக்கிரமாக முடியும். ஷேர் மார்க்கெட், நல்ல தகவல் பார்த்தோட உடனடி ட்ரேடிங் செய்யும் பழக்கத்தை கட்டுப்படுத்தும். கரெக்டா பார்த்து செய்யுங்க. நரம்பு சார்ந்த சோர்வு,
ரெஸ்ட்லெஸ் இதுல கொஞ்சம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. கவனச்சிதறல்களால் பயணம் அல்லது வாகன பயன்பாட்டில் தவறு ஏற்படாதபடி எக்ஸ்ட்ரா அலர்ட்டா இருக்கிறது நல்லது. திடீர்னு ஒரு கார்ல போறீங்க, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடும், எங்கேயாவது நிறுத்தி தள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாகனத்துல எக்ஸ்ட்ரா அலர்ட்டா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றேன். சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சுவாமி நீங்க இப்போ ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம கையில வச்சுருக்கோம். எப்படி ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம கையில வச்சுட்டு நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கும் போது நம்ம சொல்றோம். சில நம்ம முக்கிய குறிப்புகள்லாம் எழுதி வச்சுட்டு தான் நம்ம சொல்லுவோம். சோ அப்ப அதை நம்ம பார்த்து தான் நம்ம சொல்லணும். சோ எந்த இடத்துல விடுபட்டக்கூடாது, எந்த ஒரு ராசிக்குமே விடுபட்டுடக்கூடாது. அதனாலதான் இங்கேயும் பார்த்து உங்களையும் பார்த்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்க ஜாதகத்துல டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, எப்ப வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம், தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், வெறும் தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.